கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் நமது புகழ்ச்சியும் நமது கண்மலையும் கீர்த்தியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆராதிக்கும் தேவன் அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், கருணையுள்ளவர், காருண்யமுள்ளவர், மனதுருக்கம் கொண்டவர். ஆம், அதனால்தான் இழந்து போனதை தேடுபவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. துரத்துண்டதை திரும்ப பெறுபவர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் பாழானதை பயிர் நிலமாக மாற்றி கொடுப்பார். எலும்பு முறிந்தவர்களுக்கு காயம் கட்டக்கூடியவராக இருப்பவர் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான். அவர் காற்றுக்கு ஒதுக்காக இருப்பவர், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாக இருப்பவர், செவிடர்களுக்கு காதுகளை திறப்பவர், குருடர்களுக்கு கண்களை திறப்பவர், ஊமையானவர்களுக்கு வாயை திறப்பவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பன், நம்முடைய நண்பன். நாம் அவரோடு கூட விளையாடலாம், உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம். ஒரு சிறு குழந்தை எவ்வாறு தகப்பனோடு விளையாடுகிறதோ அதே போல நாமும் இயேசுவோடு கூட விளையாடலாம். இன்று நம் தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட பகுதி என்னவென்றால், ஆவிக்குரிய விளையாட்டு, ஸ்பிரிச்சுவல் கேம். அதாவது ஒரு ஆவிக்குரிய விளையாட்டை வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆவிக்குரிய விளையாட்டின் பெயர் ஹைட் அண்ட் சீக், மறைதலும் தேடுதலும். ஹைட் அண்ட் சீக் எனப்படும். இதை சிறுவர்கள் அதிகமாக விரும்பி இந்த விளையாட்டை விளையாடுவார்கள். அவர்கள் இதற்கு வைத்த பெயர் என்னவென்றால் கண்ணாமூச்சி ஆட்டம் அல்லது ஐஸ் பாய் என்று கூறுவார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் பாவத்தின் நிமித்தம் ஒளிந்து கொள்கிறோம், பாவத்தின் நிமித்தம் தேவன் நம்மை விட்டு விலகி போகிறார். எனவே இந்த ஹைட் அண்ட் சீக் என்ற விளையாட்டில் 3 வேதாகம தத்துவங்களை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சீக்கர். இயேசு கிறிஸ்து தேடுபவர். இயேசு கிறிஸ்து பாவியை தேடுபவர். இரண்டாவதாக மேன் இஸ் த சீக்கர். மனிதன் தேவனை தேடுவான். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து இஸ் அவர் ஹைடிங் பிளேஸ். இயேசு கிறிஸ்து நம்முடைய மறைவிடமாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஹைடிங் பிளேஸ். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அ சீக்கர், மேன் இஸ் அ சீக்கர், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் ஹைடிங் பிளேஸ். முதலாவது வேதாகம தத்துவம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மனிதனை தேடுகிறார். அன்று ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவல் பாவம் செய்து ஒளிந்து கொண்டார்கள். தேவனாய கர்த்தர் ஓடோடி வந்தார், அவர்களை தேடி வந்தார். ஹைட் அண்ட் சீக், அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள், இயேசு கிறிஸ்து தேடுகிறார். அவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர்களை கண்டு கொண்டார். பின்பு அவர்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கதை நாம் பார்க்கலாம். இன்றும் நாம் சில சமயங்களில் பாவங்கள் மூலம், கட்டுகள் மூலம் நாம் என்ன செய்கிறோம்? ஒளிந்து கொள்கிறோம். பிறருக்கு தெரியாமல் ஒளிந்து வாழ்க்கை நடத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு கசப்பான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வெறுமையான வெறுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், வியாதியில் மூழ்கி துன்பத்தில் மூழ்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் யார் கண்ணில் படாமல் வீட்டுக்குள் ஒளிந்து இருப்பதை விரும்புகிறோம். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து ஓடோடி வருவார். அவர் நம்மிடம் அன்பு கூறுகிறார்.
நம்மை நேசிக்கிறார், நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை தேடுபவர். அதைத்தான் ஒரு வசனம் இவ்வாறு கூறுகிறது. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆம், நாம் யாவரும் தொலைந்து போன பாவிகள். இயேசு கிறிஸ்து சர்வ வியாபி, அவர் சர்வ ஞானி. அவர் கண்களில் இருந்து நாம் நம்மை தப்பித்து கொள்ள முடியாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கின்றது. நாம் யார் என்று இயேசு கிறிஸ்து அறிவார். நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். நம் இருதயத்தின் யோசனைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். நம் நாவில் வார்த்தை வருமுன் நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நாம் பேசும் முன் நாம் என்ன வார்த்தை பேசப் போகிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து அறிவார். அவர் நம் போக்கையும் வரத்தையும் அறிந்து கொண்டு இருக்கிறார். நாம் எங்கே போகிறோம், எங்கே நடக்கிறோம், எங்கே உட்கார்கிறோம், யாரிடம் பேசுகிறோம், எவ்விதம் நடந்து கொள்கிறோம், எல்லாவற்றையும் அவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து ஒளிந்து போக முடியாததாக இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்து சர்வ வியாபியாக இருக்கின்றார். நம் வாழ்க்கை குழப்பமாக இருக்கும் பொழுது அவர் என்ன கூறுகிறார்? எங்கும் போய் நீ என்னை விட்டு ஒளிந்து போக முடியாது என்று கூறுகிறார். வசனம் கூறுகிறது. எரேமியா 23:24 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் நான், என்னை அல்லாமல் நீ எங்கேயாவது மறைவிடத்தில் போய் ஒளிந்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எங்கும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. ஆம், மனிதன் அதற்கு என்ன சொல்கிறான்? ஆம் கர்த்தாவே, நான் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்கும் போக முடியாது என்று கூறுகிறான். சங்கீதம் 139:7 வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறாய். நான் விடியற்கால செட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்தரங்களுக்கு சென்றாலும் அங்கு உமது கரம் என்னை பிடிக்கும், உமது வலது கரம் என்னை நடத்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் எங்கும் போய் ஒளிந்து கொள்ள முடியாது. நம் இயேசு கிறிஸ்து சமீபத்திற்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். ஆம், அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் பாவிகள், நீங்கள் பாவிகளாயிருந்தாலும் ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடாது, மறைவிடங்களுக்கு போகக்கூடாது, நீங்கள் என்னிடம் மட்டும்தான் வர வேண்டும் என்று அவர் திட்டவட்டமாக கூறிக்கொண்டே இருக்கிறார். சப்போஸ் நம்ம என்ன செய்கிறோம்? பாவம் செய்துடுறோம். பாவம் செய்த உடனே நம்ம போய் குகையில், இல்லைன்னா ஒரு கூடாரத்துக்குள்ள, இல்லைன்னா இமாலய மலையில், அமேசான் காடுகளில் போய் ஒளிஞ்சி கொண்டால் இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்க மாட்டாரா? நிச்சயம் பார்ப்பார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒளிஞ்சிக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கண்ணிலிருந்து ஒளிந்து கொள்ள முடியாது. நம் பெயரை சொல்லி கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய், எங்கே இருக்கிறாய் என்று அவர் வேதனையோடு ஓடி வருவார், அங்கலாய்ப்புடன் ஓடி வருவார். நம்மை தேடி கண்டுபிடித்து அவரிடத்தில் ஐக்கியம் கொள்ள வைத்துக் கொள்வார். ஆம், நாம் ஓடி ஒளியக்கூடாது. பாவம் செய்தால் உடனே கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். சிம்சோன் அப்படிதான் செய்தான். பாவம் செய்தான், பலத்தை இழந்தான். பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தார்கள். ஏதாலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் உனக்கு பலத்தை கொடுத்தார். தாவீது, அமிலேக்கியர்கள் அவனை பிடித்து அவனுடைய குமார்த்திகள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். அவன் கூட இருந்த போர்ச்சேவர்கள் அவனை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தரை நோக்கி அபயமிட்டான். ஆண்டவரை, நான் அபிமெலேக்கின் பின்னால் ஓடலாமா என்று கேட்டான். கர்த்தர் நீ போ என்றார். உடனே அவன் எல்லாவற்றையும் இழந்தவற்றை அவன் பெற்றுக்கொண்டான். இதே போல்தான் நாம்
எப்பொழுது பாவம் செய்கிறோமோ நாம் ஒளிந்து கொள்ளாமல் இயேசுவிடம் போய் பாவ மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி வாழ வேண்டும். ஆம், அதுதான் தேவனுக்கு விருப்பமான காரியமாக இருக்கிறது. இழந்து போனதை தேட இயேசு கிறிஸ்து வந்தார். விக்டோரியா மகாராணியர் அவர் ஆட்சியில் இருந்த பொழுது இந்தியா ஆங்கில ஆட்சியிற்கு அடியில் இருந்தது. அப்பொழுது அவர் இந்தியாவுக்கு வந்தார். அங்கு ஒரு விடுதியில் தங்கியிருந்த பொழுது தன் விலையுயர்ந்த வைர மோதிரத்தை ஒரு இடத்தில் மறந்து வைத்து விட்டார். பின்பு வேலை முடிந்ததும் இங்கிலாந்துக்கு திரும்பி சென்றார். விமானம் நடு வானில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் வந்ததே விலை உயர்ந்த மோதிரம். விமானத்தை திருப்பி சொல்லி வந்து அதை எடுக்கும் பொழுது அவருக்கு மிகுந்த சந்தோஷம். இதை போல்தான் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம் வழி விலகி போகும் பொழுது அவர் ஓடோடி வந்து நம்மை திருப்பி எடுத்துக்கொள்கிறார். அப்பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம் உள்ளவராக இருக்கிறார். இந்த ஹைட் அண்ட் சீக் விளையாட்டில் இரண்டாவது தத்துவம் என்னவென்றால், மனிதன் தேவனை தேடி தேடி அலைகிறான். மனிதன் தன் பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், மீறுதல்களின் நிமித்தம் என்ன செய்கிறான்? தேவனுடைய மகிமையை இழந்து விடுகிறான். அவருடைய பிரசன்னத்தை இழந்து விடுகிறான். தேவன் அவனுடைய கண்ணிலிருந்து மறைத்து கொள்கிறார் தம்மை. அவர் கண்களை மறைத்து கொள்கிறார் என்று வசனம் கூறுகிறது. அதை இப்பொழுது வாசிக்கிறேன். பாவத்தின் நிமித்தம் தேவன் நம்மை விட்டு விலகி போய்விடுவார். இதைத்தான் ஏசாயா 59:2 கூறுகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அண்டர்லைன் த வேர்டு. அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நமது பாவத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகி போய்விடுவார். நாம் ஓடி போய் அவரை தேட வேண்டும். மற்றொரு வசனம் ஏசாயா 1:15 இவ்வாறு கூறுகிறது. என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். அவர் பிரசன்னம் மறைந்துவிடும், அவர் கண் மறைந்துவிடும், அவர் காது கேட்காமல் போய்விடும், அவர் தூர போய்விடுவார். ஏனென்றால் நாம் கலக விட்டார், நாம் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம், வணங்காக்கழுத்துள்ளவர்களாக இருக்கிறோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துகிறோம், கோபப்படுத்துகிறோம். நம் உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரையும் பாவம் சீழ் போல் வடிந்து கொண்டே இருக்கின்றது. சில சமயங்களில் பார்வோனை போல கடின மனதுடையவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. காயினை போல சுயசித்தத்துக்கு அடிமையாகி விடுகிறோம். ஓப்னி பினேகாஸ் மூலம் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆலயத்தில் அந்நிய அக்கினியை கொண்டாந்தார்கள். அதே போல நாமும் ஆராதனை டைமில் தேவனை மறுதலித்து விடுதக்கூடும். அனனியா சப்பீராள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். மிரியாம் என்ன செய்தால்? பொறாமையால் தலை தெறிக்க பேசினாள். நேபுகாத் நேச்சார் மகிமையை தேவனை கொடுக்காமல் தான் எடுத்துக்கொண்டான். எல்லோருக்கும் தேவ தண்டனை வந்தது. எனவே நாம் பாவம் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகி போய்விடுவார். அப்பொழுது அவருடைய மகிமை நம்மை விட்டு விலகி போய்விடும். எசேக்கியேலை எடுத்து பாருங்கள். அங்கு தேவனுடைய ஷெக்கினா மகிமை எருசலேம் தேவாலயத்தின் வாசலிலிருந்து விலகி சென்றது என்று போடப்பட்டிருக்கிறது. என்று நாம் பாவம் செய்கிறோமோ அன்று தேவனுடைய மகிமையை இழந்து விடுவோம். அதே போல அவருடைய ஆவியும் விலகி சென்று விடும். சவுல் என்ற ராஜாவுக்குள் கர்த்தருடைய ஆவி இருந்தது. அவன் கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தருடைய ஆவி விலகி போயிற்று என்று வசனம் கூறுகிறது. பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. அதன் நிமித்தம் அவன் மிக மனக்லேசத்துடன் இருந்தான் என்று கூறப்பட்டிருக்கிறது. சிம்சோன் பாவம் செய்தான், பலத்தை இழந்தான், நசரேன் பலத்தை இழந்தான். அதன் மூலம்
பெலிஸ்தியர்கள் வந்து அவன் கண்ணை பிடுங்கி சிறைப்படுத்தினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாவம் 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 தேவனுடைய வல்லமையை விலகச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தாவீது பாவம் செய்த பொழுது தேவனுடைய கிருபையை இழந்தான். தேவனுடைய கோபாக்கினி அவன் மேல் வந்தது. சாலமோன் ராஜா நம்பர் 1 ஞானவான் என்றாலும் அவன் பாவம் செய்தபடியினால், விக்கிர ஆராதனை செய்தபடியினால் தேவனுடைய தெய்வீக ஞானம் அவனை விட்டு விலகி போயிற்று. எனவே நாம் பாவம் செய்யும் பொழுது நாம் எல்லா சாக்கியத்தையும் இழந்து விடுகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து விடுகிறோம். பாவத்தின் விளைவுகள் கொடூரமானது. பாவம் நம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் தேவனையும் நம்மையும் பிரிக்கும் ஒரு நடுச்சுவராக இருக்கின்றது. நாம் பாவத்திற்கு அடிமையாவோம், பிசாசுக்கு அடிமையாவோம். அதன் மூலம் நமக்கு வியாதிகள் வரலாம், நம்மளுக்கு துன்பங்கள் வரலாம். பிசாசானவன் பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? நம்மை வஞ்சிக்கிறான். அன்று ஏவாளை வஞ்சித்தான். அந்த கனியை புசித்தால் நீ சாகவே சாக மாட்டாய் என்று பொய் சொல்லி வஞ்சித்தான். இன்றும் வஞ்சிக்கிறான் நம்மை. நாம் மிக அலர்ட்டாக இருக்க வேண்டும். வேத வசனங்களின்படி அவனை விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு அடிமையாக கூடாது. பாவம் நம்ம மேற்கொள்ள விடக்கூடாது. பாவத்திற்கு ஊழியம் செய்யக்கூடாது. சிறு பாவம் தானே நான் செய்கிறேன் என்று கூட சொல்லுவோம். ஒரு சின்ன பொய் தானே என்று கூட சொல்லுவோம். சிறு பாவம் பேரழிவை உண்டாக்கும், மரணத்தை கொடுக்கும். ஏவாள் ஸ்மால் பைட், லேசாக தான் கடிச்சிடா, என்ன ஆனது? மரணம். அதே போல லோத்தின் மனைவி லேசா திரும்பி பார்த்தா, உப்பு தூணாய் விட்டாள். ஊசா லேசா ஆசரிப்பு கூடாரத்தை தொட்டார், மரணம். அதே போல ஆகான் சிறு சிறு பொருட்களை ஒழித்து வைத்தான், அவன் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. பாவத்திற்கு நாம் அடிமையாக கூடாது. பாவம் நம்மை ரூல் பண்ணக்கூடாது. ஈல்ட் நாட் இன்டு டெம்ப்டேஷன் என்று ஒரு அழகான பாடல் உண்டு. பாவத்திற்கு நாம் அடிமையாக கூடாது. ஒரு முறை ஒரு பேஸ்பால் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் சேனைக்கும் சாத்தானின் சேனைக்கும் நடுவே ஒரு பேஸ்பால் போட்டி நடந்தது. முதல் 9 இன்னிங்ஸில் இயேசு கிறிஸ்துவின் டீமில் யாரும் ஒரு ஸ்கோர் கூட அடிக்கவில்லை. அப்பொழுது லவ் என்ற ஒருவன் வந்தான். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அவன் வந்து எடுத்து பேட் பண்ணும் பொழுது ஒரு ஸ்கோர் கிடைத்தது. நம்பிக்கை வந்தான், ஒரு ஸ்கோர் கிடைத்தது. விசுவாசம் வந்தான், ஒரு ஸ்கோர் கிடைத்தது. கடைசியாக கிருபை வந்தான். கிருபை சகலத்தை வென்றுவிடும். ஆம், என்ன செய்தான்? கிருபை பேட்டை எடுத்துக்கொண்டு நேர சாத்தான் கிட்டே போனான். அவன் மண்டையை உடைத்தான், சுக்கு நூறாக்கினான், கீழே சரிந்து விழுந்தான். வெற்றி பெற்றது இயேசு கிறிஸ்துவின் சேனை. அதே போல நாம் இயேசு கிறிஸ்துவின் சேனையில் இருக்கிறோம், போர் செய்வர்களாக இருக்கிறோம். நாம் வெற்றி பெற வேண்டும். மூன்றாவது வேதாகம தத்துவம் ஹைட் அண்ட் சீக்கில் என்ன இருக்கிறது என்றால், நமக்கு அடைக்கலம் இயேசு கிறிஸ்து. ஆம், இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கும் உலகத்தில் தீமை தீங்கு எங்கும் நிறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போர், போராட்டங்கள், தீவிரவாதங்கள், பாலியல் கொடுமை நிரம்பி இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பசி, பட்டினி, வறுமை தலைவிரித்து ஆடுகிறது. எங்கு பார்த்தாலும் இயற்கை பேரிழிவு நடக்கிறது. சூறாவளி வருகிறது, சுனாமி வருகிறது. எங்கும் பயங்கரமான
இயற்கை சூழல் மூலம் நமக்கு வியாதிகள் வாதைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு ஒரு மறைவிடம் வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரு மறைவிடம். ஏனென்றால் நம் வாழ்க்கை ஒரு வறண்ட வாழ்க்கை, ஒரு வெறுமையான வாழ்க்கை, பயம் திகில் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. சஞ்சலம் வருத்தம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி என்று மனிதன் அலைந்து கொண்டே இருக்கிறான். நிம்மதி ஒரே ஒரு இடத்தில், அது இயேசு கிறிஸ்து தான். இதை ஒரு வசனம் மிக அழகாக கூறுகிறது. சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த தீங்கு நாட்களில் துன்பம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நாம் ஓடி போய் இயேசு கிறிஸ்துவின் கூடாரத்துக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நிழலுக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டும். ஆம், அவர் ஒருவரே நமக்கு அடைக்கலம் கொடுப்பவர். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பியிருக்கிற துருகமாக இருக்கிறார். மரண இக்கட்டுகள் வரலாம், பாதாள கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நெருக்கத்திலே நம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபயமிட வேண்டும். அவர் நம் சத்தத்தை கேட்பார், ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்வார், நமக்கு அடைக்கலமாக இருப்பார். எனவே நமக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வசனத்தை கைப்புள்ளில் வைத்து கொள்ள வேண்டும். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும் நாம் பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் வேலி அடைத்து காத்து கொள்வார். நம்மை அக்கினி மதிலாய் இருந்து காத்து கொள்வார். நாம் அவருடைய சிறகுகள் அடியில் போய் ஒளிந்து கொள்ள வேண்டும். அவர் செட்டைகளில் கீழ் போய் அடைக்கலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மிக அழகாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எரேமியா 29:13 கூறுகிறார், முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் என்றால் நிச்சயம் என்னை கண்டு கொள்வீர்கள் என்று கூறுகிறார். கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என்னை கைவிட விட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று ஒரு நாளும் சொல்லாதீர்கள் என்று ஏசாயா 49 கூறப்பட்டிருக்கிறது. தாய் தன் பாலகளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று கூறுகிறார். நாம் எப்பொழுதும் நம்முடைய மதில் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். நாம் தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வலது பாரசத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சுகத்துடனும் பலத்துடனும் அதிக சமாதானத்துடனும் தீங்கின்றி இவ்வுலகத்தில் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, பல அட்வர்டைஸ்மெண்ட், இந்த டானிக்கை கொடுங்க, அந்த மல்டிகிரெயின் எடுத்து சாப்பிடுங்கள் என்று நோய் எதிர்ப்பு சக்திக்காக பல மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஆனால் நமக்கு சாத்தான் எதிர்ப்பு சக்தி தேவையாக இருக்கிறது. நம்மை சுற்றிலும் சாத்தான் என்ன செய்கிறான்? வந்து தீங்கை கொடுக்கிறான். எனவே சாத்தான் எதிர்ப்பு சக்தி ஒன்றே ஒன்றுதான், அது பரிசுத்தாவி. அதை பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுகிறோம், தேவன் நம்மை தேடி ஓடி வருகிறார். நாம் நம்முடைய பாவத்தினின்றும் தேவன் மறைந்து போகும்போது அவரை ஓடி போய் கால்களை பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய தீங்கு காலத்தில் இயேசு கிறிஸ்து மறைவிடத்தில் நாம் இருந்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளே, சத்திய வசனத்தை கேட்டோம். ஆம், நாம் இயேசுவின் சிறு பிள்ளைகளைப் போல நாம் விளையாட வேண்டும். என்றாலும் ஒன்றில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவத்தை குறித்து நாம் அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, அருமையான வசனத்தை கேட்டோம், சத்திய வசனத்தை கேட்டோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் எவ்விதம் அதிக பாவத்தின் நிமித்தம் அநேக சீர்கேடுகளை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதை நன்கு அறிவோம் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நாங்கள் பாவத்தை செய்து ஓடி ஒளிந்து விடக்கூடாது. நாங்கள் உம்மிடம் ஓடி வர வேண்டும். உம்முடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும். உம்முடைய கால்களை பற்றி கொள்ள வேண்டும். உம்முடைய சிலுவையை பற்றி கொள்ள வேண்டும் கர்த்தாவே. எங்களுக்கு தேவை உம்முடைய இரத்தம். உம்முடைய இரத்தத்தின் நிமித்தம் எங்களுடைய பாவங்களை கழுவியருளும் கர்த்தாவே. அதன் மூலம் நாங்கள் உம்மோடு உறவாட ஐக்கியம் கொள்ள கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, பாவத்தின் நிமித்தம் நீர் எங்களை மறைத்து கொள்கிறீர் கர்த்தாவே. எங்களை விட்டு விலகி போய்விடுகிறீர். உமது மகிமை எங்களை விட்டு விலகி போய்விடுகிறது கர்த்தாவே. தேவையற்றது எங்களுக்கு வேண்டாம் கர்த்தாவே. நீர் மட்டுமே எங்களுக்கு போதும். நீர் எங்களுக்கு உறைவிடமாக இரும். நீர் எங்களுக்கு நிறைவாக இரும். நீர் எங்களுக்கு ஒரு அடைக்கலமாக கோட்டையுமாக இரும் கர்த்தாவே. அப்பொழுது இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக சாட்சியாக வாழ கிருபை புரியும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்க போகிற மகிமைக்காக சோஸ்திரம், உடைய பலத்திற்காக சோஸ்திரம், உடைய பரிசுத்த ஆவிக்காக சோஸ்திரம், உடைய வசனத்துக்காக சோஸ்திரம் கர்த்தாவே. உடைய வசனத்தின்படி நாங்கள் நடந்து உத்தமமும் உண்மையுள்ள ஒரு போர்ச்சேவர்களாக இவ்வுலகத்தில் வாழ கிருபை புரியும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென். Happiness is to know the Savior, living a life within His favor, having a change in my behavior. Happiness is the Lord. Happiness is a new creation, Jesus and me in close relation, having a part in His salvation. Happiness is the Lord. That's what I'm living, taking a trip